வணக்கம் நண்பர்களே. இது VDL விளாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீர யுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாரையும் பாரியின் பரம்பு மலைக்கு சேர சோழ பாண்டியர்களுடனான பாரியோட போரை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. போன எபிசோட்ல உதிரனோட தலைமையிலான படையை திருப்பி அழைச்சுக்கிட்டாரு தேக்கன். அதனால பாதுகாப்பு இல்லாம இருந்துச்சு ஆயிமலையின் வலப்புற கணவாய் பகுதி. அதோட விளிம்புல பெரும் படை ஒண்ணு பரம்பின் காட்டுக்குள்ள போயிட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வீர யுக நாயகன் வேள்பாரி பாகம் 76. சோழப்படை வட்டாற்றுல திரும்பின கணத்துல ஏற்பட்ட அதிர்ச்சி பாரியின் மனசுல இருந்து இன்னும் உதிரவே இல்லை. முடிவெடுக்க முடியாம குழப்பம் திணறடிக்குது. சோழன் எவ்வியூரை நோக்கி வரும் பாதை தெரியாமல் தான் எழுவநாட்டிலிருந்து வட்டாற்றுல திரும்பி பயணிக்கிறான் அப்படின்னு பிட்டன் உறுதியா சொல்றான். ஆனா பாரி பிட்டன் சொல்றதை ஏத்துக்கவே இல்லை. மூலப்படை வருவதற்கு முன்னாலேயே தூசிப்படை தெளிவான அறிதலோட அந்த பக்கம் திரும்பி போனதை வீரர்கள் உறுதிப்படுத்தினாங்க. வட்டாற்றின் வழித்தடத்தை அறிந்து போகிற ஒருத்தனை எளிதா நினைச்சிட முடியாது. எழுவ நாட்டிலிருந்து வட்டாற்றின் கரையில 8 நாள் பயண தொலைவுல சிறு கானம் இருக்கு. அதன் மறுபுறத்தில் தான் உப்பரை அமைஞ்சிருக்கு. பாழி நகருக்கான அடையாளமே உப்பரையிலிருந்து தொடங்குது. ஆனா இதையெல்லாம் வெளியுலகத்தை சேர்ந்த யாரும் எந்த வகையிலும் தெரிஞ்சுக்க முடியாத ஒண்ணு. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுதான் சோழன் படை நடத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றதான் நம்ப முடியல. அதே நேரத்துல அவன் மிக தெளிவா எழுவ நாட்டிலிருந்து வட்டாற்றுல திரும்புறத எளிதா எடுத்துக்கொள்ள முடியாது. படை வட்டாற்றுல திரும்பிய முதல் நாள் இரவு பாரியின் மனதுல எண்ணிலடங்காத கேள்விகள். அன்னைக்கு பின்னிரவுல பிட்டன் இருந்த இடம் நோக்கி கீழே இறங்கி வரான் பாரி. மத்த குதிரை வீரர்களை முகட்டின் மீதே பயணிக்க சொல்லிட்டு இரு வீரர்களோட கீழே இறங்குறான். அதிகாலையில பிட்டனோட படையணிக்குள்ள வந்து நிக்கிறான் பாரி. எதிர்பார்க்காத நேரத்துல பாரி வந்து நிக்கிறது தாக்குதலை தொடங்குறதுக்காக தான் அப்படின்னு நினைச்ச பிட்டன் அதுக்கான வேலைகளை தொடங்க தயாராகிறான். ஆனால் பாரியோ, நான் அதற்காக வரவில்லை, எதிரியை அருகிலிருந்து பார்த்தறியவே வந்தேன் அப்படின்னு சொல்றான். நாம் தாக்குவதற்கு காலம் தாழ்த்த கூடாது அப்படின்னு வாதிடுறான் பிட்டன். அவனோட எண்ணங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பாரி உத்தரவு எதுவும் கொடுக்கல. நகர்ந்துகிட்டு இருக்கிற எதிரிகளின் படையணி நோக்கி கீழிறங்கிட்டு இருந்தான். அன்னைக்கு நாள் முழுவதும் எவ்வளவு நெருக்கமா போக முடியுமோ அவ்வளவு நெருக்கமா நின்னு ஆற்றில் நகரும் படையின் தன்மையை கவனிச்சிட்டு இருந்தான். ஆற்றின் நடுப்பகுதி முழுவதும் வேந்தனின் ஒழுங்கமைக்கப்பட்ட படையணி வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா ஆற்றோரத்துல வந்துகிட்டு இருக்கிறவங்க வேந்தர்களின் படையணியை சேர்ந்தவங்க இல்ல. அவங்க மலை மக்கள் அப்படின்றது தெளிவா தெரியுது. ஆனா யார் இவங்க அப்படின்றது தான் புரியல. அப்பவும் பிட்டன் வாதிட்டான். வட்டாற்றில் ஊற்று நீர் மிக குறைவு. அவங்க நேற்று தங்கியிருந்த இடத்துல தோண்டப்பட்ட கிணறுகள்ல போதுமான நீர் இல்லாததால கிணறுகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. எவ்வளவு அதிகமா கிணறுகளை தோண்டினாலும் இந்த பெரும் படைக்கு தேவையான தண்ணிய இவங்களால கண்டறிய முடியாது. யானைகளுக்கும் போதுமான நீர் கிடைச்சிருக்காது. இன்றிரவு நிலைமை இன்னும் மோசமாகும். நாளைக்கு எல்லாருமே சோர்ந்து போயிருவாங்க. நாம தாக்குதலை தொடுக்க நாளை இரவு மிகவும் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு பிட்டன் சொல்றான். ஆனா பாரி வேற எதுவுமே சொல்லல. அமைதியின் மூலமே மறுப்பினை சொல்லிட்டு மேல் நோக்கி நடக்க தொடங்குறான். எதிரி படையின் ஓர பகுதியில வர மலையின் மக்களின் உடலமைப்பை பத்தியே மீண்டும் மீண்டும் சிந்திச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். அவங்க பச்சை மலை தொடர் பகுதியை சார்ந்தவங்க இல்ல. அப்படின்னா யாரா இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். அப்பதான் அவருக்கு முள்ளூர் பெரியவர் சொன்ன குறிப்புகள் நினைவுக்கு வருது. இரவாதான் சொன்ன அத்தனை செய்திகளையும் சிந்திச்சுட்டு இருக்கிறான். உதிரன் பதற்றத்தோட எவ்வியூர் வந்ததை யோசிக்கிறான். சட்டென அங்கவை சொன்னதா உதிரன் சொன்ன சொல் நினைவுக்கு வருது. அவர்கள் காதின் மேல் மடல்களில் 3 துளையிட்டிருந்தனர். மனதுக்குள்ள மின்னலின் ஒளி பாய்ச்சுவது போல இருந்தது அந்த செய்தி. எவ்வளவு முக்கியமான குறிப்பை அங்கவை சொல்லி இருக்கிறா. மரத்து மேல இருந்து பார்த்ததால கீழே போறவங்களோட காது மடல்கள் துல்லியமா பார்க்க முடிஞ்சிருக்கு. நாம மிகவும் தொலைவில் இருந்து பார்த்ததால அதை பார்க்க முடியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பாரியோட மனசுல எதிரி படையில வந்துகிட்டு இருக்கிறது யாருன்னு பிடிபட தொடங்குது. காது மடல்களில் மேல்நிலையில் 3 துளைகளை இடுபவர்கள் மேல்காடர்கள் அப்படின்னும், கீழ்ச்சதையில் 2 துளைகளை இடுபவர்கள்
கீழ்காடர்கள் அப்படின்னும், காதின் நடு நரம்பினை ஒட்டிய பெரிய துளையினை இடுபவர்கள் குறுங்காடர்கள் அப்படின்னும் கேள்விப்பட்டிருக்கிறான். நெடுங்காடர்களை இதுவரை பாரி நேர்ல பார்த்ததில்ல. ஆனா அவங்கள பத்திய நிறைய கதைகள் வேளிர் குலத்துக்கு தெரியும். அது எல்லாமே கடகடன்னு நினைவுக்கு வருது. வேளிர் குலம் நெருப்பினை அறியவும், வளர்த்தெடுக்கவும், கட்டுப்படுத்தவும் ஆற்றல் கொண்டதைப் போல, நீரினை பற்றிய பேரறிவு கொண்டவர்கள் காடர்கள் அப்படின்றது நினைவுக்கு வருது. மண்ணுக்குள் இருக்கும் கடுநீரை எப்படி துல்லியமாக அவர்கள் கண்டறிந்தார்கள் அப்படின்னு முள்ளூர் பெரியவர் அன்னைக்கு எழுப்பிய கேள்விக்கு இன்னைக்கு விடை கிடைச்சிருச்சு. நீரும் நெருப்பும் போல, கிழக்கும் மேற்கும் போல, இயற்கையின் அதி ஆற்றலை வெளிப்படுத்தும் இரு குடிகள் தாம் வேளிர்களும் காடர்களும். இவர்களுக்கு எதிர் எதிர் நிலை கொண்ட முரண்கள் ஆதியிலிருந்தே உருவாகிருச்சு. காடர்களோட கண்ணில் படாம எப்படி அங்கவை தப்பிச்சிட்டா அப்படின்றது இப்போ நினைச்சாலும் பெரும் வியப்பா இருந்துச்சு. அவங்க கண்ணுல பட்டிருந்தா எவ்வளவு பெரிய கொடூரம் நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே விரைவா நடக்கிறான். சிறு வயதில் காடறியும் பயணத்தின் போது வடதிசை ஊர் ஒன்றின் கிழவன் சொன்ன சொல் நினைவுக்கு வருது. காடர்களும் கருநொச்சியும் இருக்கும் வரை எந்த புதையலையும் மறைக்க முடியாது. அது நினைவுக்கு வந்த மறுகணம் குலநாகினியின் வாக்கும் நினைவுக்கு வருது. பரம்பு மக்கள் இருக்கும் வரை பாழி நகரை எவனும் நெருங்க முடியாது. சொற்களின் நினைவுகளுக்குள்ளிருந்து மீண்டு வெளிவரான் பாரி. அவனது மனதிலிருந்து கேள்விகள் அத்தனைக்கும் விடை கிடைச்சிருச்சு. சோழன் காடர்கள் மூலம் பாழி நகர் பற்றிய குறிப்பை தெரிஞ்சிருக்கான். இப்பொழுது அதனை நோக்கியே அவன் போயிட்டு இருக்கிறான். கீழ்காடர்களே நீர் சுரப்பை கண்டறிந்து கிணற்ற உருவாக்கி இருக்கிறாங்க. படையின் இரு புறங்களிலும் நெடுங்காடர்கள் அணிவகுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. குறுங்காடர்கள் கொடும் நச்சு பூச்சிகளை கையாள தெரிஞ்சவங்க. நகர்ந்துகிட்டு இருக்கிற இந்த பெரும் படையை எளிதில் அழிக்க முடியாது. ஏன்னா நெடுங்காடர்கள் அடர்மர கொப்புகளை ஒன்றுடன் ஒன்றாக பின்னி தடுப்பரன்களை எளிதா அமைச்சிருவாங்க. நாம் வீசும் அம்பும் ஈட்டியும் அந்த தடுப்பரனை தொலைச்சுக்கிட்டு உள்ள போறது மிகவும் கஷ்டம். பிட்டன் மிகவும் அவசரப்படுறான். இரவாதனும் நாள்தோறும் உத்தரவு கேட்டு குறிப்புகள் அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். நீராதாரம் உருவாக்க போகும் சிக்கல் என்ன அப்படின்றத நம்மால எளிதில முடிவு செய்ய முடியாது. சற்று பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உச்சி முகட்ட அடையிறான் பாரி. சோழப்படை வட்டாற்றில் திரும்பிய 6ஆம் நாள் பொழுது நண்பகலை கடக்குது. நெடுங்காடர்களின் தளபதி துணங்கன் யானைப்படையின் நடுப்பகுதியில் இருக்கும் வேந்தரை காண வந்திருந்தான். யானையின் மீதிருந்து அம்பாரியில் அமர்ந்து வந்தான் செங்கன சோழன். பக்கத்திலேயே குதிரையின் மீது வந்து கொண்டிருந்தான் உரையன். துணங்கன் வந்திருக்கிற செய்திய வேந்தனுக்கு திரை விளக்காமல் மெய்காப்பலன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்திலே திரையை விளக்குறான் செங்கன சோழன். துணங்கன் முறைப்படியான மரியாதையை தெரிவிக்க குதிரையிலிருந்து கீழிறங்கி நிற்கிறான். அம்பாரியிலிருந்து எட்டி பார்த்தபடி அதை ஏற்ற வேந்தன் என்ன செய்தி அப்படின்னு கேட்கிறான். துணங்கன் சொல்றான், இவ்வாற்றில் நீராதாரம் நாம் எதிர்பார்த்ததை விட மிக குறைவாக இருக்கிறது. என்ன செய்யலாம்? பரம்பில் மிக கடுமையான பகுதியை நாம் கடந்து விட்டோம். அவர்களின் மிக பெரிய ஊர்கள் இருப்பதெல்லாம் எழுவ நாட்டின் பகுதியில்தான். இனி பேராபத்தேதும் இல்லை. எனவே நாம் படையை கையாள்வதில் சில முடிவுகள் எடுக்க வேண்டும். என்ன முடிவெடுக்க வேண்டும்? யானைப்படையின் ஒரு பகுதியையும் காலாட்படையின் ஒரு பகுதியையும் ஒரு நாள் இடைவெளியில் பின்தொடர்வதைப் போல ஏற்பாடுகள் செய்யலாம். அதன் மூலம் நீராதாரத்தை பகிர்ந்து கொடுக்க முடியும். படையும் தெளிச்சு கொண்டு முன்னேறும். நம்முடைய தாக்குதல் திறன் எந்த கட்டத்திலும் குறையாது அப்படின்னு சொல்றான். உரையன் பதறி போய் சொல்றான், இல்லை, அப்படி செய்வதன் மூலம் நமது ஆற்றலை நாமே பிரித்தவர்களாகி விடுவோம். எதிரி தாக்குதல் தொடுக்க வசதியாகிவிடும் அப்படின்னு சொல்றான். துணங்கன் சொல்றான், அப்படி செய்யவில்லை என்றால் நாளையே வீரர்கள் சிலர் மயங்கி விழ நேரிடலாம். போதிய நீரின்றி தொடர்ந்து வேலை வாங்கப்படும் யானைகளின் நடத்தை எப்படி இருக்கும் என்பதை நம்மால் கணிக்க முடியாது. வீரர்கள் மயங்கி விழத் தொடங்கினால் அது போருக்கான மன நிறைவை முற்றாக சிதைக்கும் அப்படின்னு சொல்றான். பின்னால் வரும் 2ஆம் நிலை படை வலிமை குன்றி இருக்குமேயானால் எதிரிகள் அதனை சூழ்ந்து தாக்கி அழிப்பர் அப்படின்னு சொல்றான் உரையன். நெடுங்காடர்கள் இருக்கும் வரை மலை மேலிருந்து அவர்கள் எரியும் ஈட்டியும் அம்பும் எந்த பாதிப்பினையும் ஏற்படுத்தாது. இப்பகுதியெல்லாம் அடற்காடுகள். ஆற்றங்கரையோரத்தில் இருக்கும் மரத்தொகுதிகளை ஒரு பொழுதுக்குள் பின்னல் வலையாக மாற்றிவிட முடியும். எண்ணிலடங்காத மூங்கில் மரங்கள் ஆற்றோரம் இருக்கின்றன. எந்த கவலையும் நமக்கில்லை அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரம் சிந்திச்சுட்டே இருந்த செங்கன சோழன் 2 தொகுதி யானைகளையும்
ஈராயிரம் வீரர்களையும் இன்றிரவு இங்கேயே தங்க வையுங்கள். முன்னணிப்படை வழக்கம் போல் காலையில் புறப்படட்டும். இரண்டாம் நிலைப்படை ஒரு நாள் இடைவெளியில் நம்மை பின்தொடரட்டும். அவசர தேவை என்றால் கூட ஒரு நாள் நடை தொலைவை எளிதில் வந்தடைந்து விடலாம் அப்படின்னு சொல்றான். துணங்கனும் உரையனும் ஏத்துக்கிற மாதிரி தான் இந்த பதில் இருந்துச்சு. உரையன் சொல்றான், பின்னணி படையின் பாதுகாப்புக்கு நாம் கூடுதல் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். மிகச்சிறந்த தளபதிகளை அங்கே நியமிப்போம் அப்படின்னு சொல்றான் வேந்தன். சரி அப்படின்னு தலையாட்டிட்டு உரையன் போறான். இரண்டாம் நிலைப்படையில் யானை படைக்கு கச்சனையும் காலாட்படைக்கு ஆழிமார்பனையும் தளபதியாக்கி உத்தரவிட்டான். நெடுங்காடர்களுக்கு யாரை தளபதியாக்கலாம் அப்படின்னு துணங்கனை பார்த்து கேட்கிறான் செங்கனச் சோழன். துணங்கன் சொல்றான், முன்னால் செல்கிறவர்களுக்கு பின்னால் வரும் படையின் மீது ஐயமோ கவனமோ சிறிதும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அது வலுமிக்க படையாக அறியப்பட வேண்டும். எனவே இரண்டாம் நிலை படைக்கு நானே தளபதியாக நிற்கிறேன். முன்னணி படையின் நெடுங்காடர்களுக்கு சிவியன் தளபதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். நெடுங்காடர்கள் சோழர்களுக்காக இப்போரில் பங்கெடுக்கவில்லை. வேளிர்கள் மீது தங்களுக்குள்ள பகையின் காரணமாகவே இந்த போர்ல பங்கெடுக்கிறாங்க அப்படின்றத எத்தனையோ முறை உணர்ந்த செங்கனச் சோழன் இப்பவும் அதையே உணர்றான். உதிரன் ஈங்கையனை அழைச்சுக்கிட்டு 6ஆம் நாள் இருக்கன் குன்றுக்கு வந்து சேர்றான். அவன் வரது வர குதிரைகளை பாதுகாக்கிறது பெரும் போராட்டமா இருந்துச்சு. சிறு கவனக்குறைவு ஏற்பட்டால் கூட தோகை நாய்கள் குகை நோக்கி பாய தயாராகி விடுகின்றன. நாட்கள் போக போக அவங்களோட பசி வெறி கொள்ள செய்யுது. குதிரைகளோட சுவை வேறு வேட்டையை நோக்கி அவங்கள திரும்ப விடல. குகைக்குள்ளிருக்கும் குதிரைகளை வேட்டையாட ஒவ்வொரு கணமும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. குகையை காத்து நிற்கும் வீரர்களின் எண்ணிக்கையே 2 மடங்கு அதிகப்படுத்துறான் தேக்கன். பறவை நாகங்கள் வந்தும் எந்தவித பயனும் இல்லை. தோகை நாய்கள் ஒரே கடியில அந்த பறவை நாகங்களை 2 துண்டுகளாக ஆக்கிருச்சு. என்ன செய்யறதுன்னே தெரியாம குகையை காத்து நின்னாங்க வீரர்கள். 6ஆம் நாள் உதிரனும் ஈங்கையனும் வந்து சேர்றாங்க. பரம்பில் இல்லாத புது வகையான விலங்கு அப்படின்னு அதோட தன்மையை சொன்ன உடனே ஈங்கையன் சொல்லிட்டான், அதன் பெயர் தோகை நாய் அப்படின்னு. எந்தவித தாக்குதலாலும் அதை வீழ்த்த முடியாது அப்படின்னு சொன்ன ஈங்கையன், தந்திரத்தால் மட்டுமே அதனை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்றான். ஈங்கையனை அழைச்சுக்கிட்டு புறப்படும் பொழுதே எல்லாவற்றையும் பேசி அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டே வந்தான் உதிரன். கரும்பாகு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறான் ஈங்கையன். பரம்பில் கரும்பு இல்லையே அப்படின்றான் உதிரன். இனிப்பு சுவை கொண்ட பாகு வேறென்ன கிடைக்கும்? பனம்பாகும் ஈச்சம்பாகும் கிடைக்கும் அப்படின்றான் உதிரன். எத்தனை பெருங்குடங்களில் பாகு கொண்டு வர முடியுமோ அத்தனை குடங்களில் பாகினை அவ்விடம் கொண்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றான் ஈங்கையன். வர்ற வழியிலேயே எந்தெந்த ஊருக்கு ஆள் அனுப்பணுமோ அங்கெல்லாம் ஆட்களை அனுப்பி ஏற்பாடுகளை காலம் தாழ்த்தாம செய்யறான் உதிரன். பிரிக்க முடியாதபடி ஒட்டிக்கொள்ளும் பசை என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறான். பல வகையான பசைகள் இருக்கின்றன அப்படின்றான் உதிரன். துளி பட்டாலும் பிரிக்க முடியாதபடி ஒட்டக்கூடிய பசையை ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்றான். அதற்கும் பொருத்தமான ஆட்களை அனுப்பி இருக்கன் குன்றுக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்றான். பசை வாடை அடிக்காமல் இருக்க சுவை கூட்டிகளை அதனுடன் சேர்க்க வேண்டும் அப்படின்றான். அதற்கும் ஏற்பாடாகுது. ஈங்கையன் அவனோடு 3 வீரர்களை அழைச்சிட்டு வந்தான். ஈங்கையன் கேட்ட எல்லாமே உதிரனும் ஈங்கையனும் வந்து சேர்றதுக்கு முன்னாலேயே வந்து சேர்ந்திருந்துச்சு. அவன் வியந்து போறான். குகை காத்து நிற்கும் தேக்கனை கண்டு வணங்குறான். தேக்கனை பார்த்ததும், தோகை நாய்களை பற்றி சொல்வதற்கு எவ்வளவோ இருக்கின்றன. ஆனால் அவற்றை வீழ்த்தும் வழியை பற்றி மட்டும் இப்பொழுது பேசுவோம் அப்படின்னு சொல்றான். தேக்கனும் மற்றவர்களும் அவன் என்ன சொல்ல போறான் அப்படின்றத ஆர்வத்தோட எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. 3 குதிரைகளை நாம் இழக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றான். இன்னும் 3ஆ அப்படின்னு வீரன் ஒருவன் கேட்கிறான். ஆம், 3 குகைகளில் குதிரைகள் இருப்பது அவற்றுக்கு தெரியும். எனவே 3 குதிரைகள் கட்டாயம் தேவை. காயம்பட்ட அல்லது வயதான குதிரைகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னு சம்மதிக்கிறாங்க. தோகை நாயினை வீழ்த்துவதற்கான ஒரே வழி அதனுடைய தோகைதான் அப்படின்னு சொல்றான். வீரர்கள் அவன் என்ன சொல்றான் அப்படின்றத வியப்போட கேக்குறாங்க. பெரு வட்ட வடிவில் செடி கொடிகளை நன்றாக விலக்கி களம் அமையுங்கள். அவ்விடம் முழுவதும் ஈச்சம்பாகும் இறுக்கி பிடிக்கும் பசையும் அவற்றின் வாடை தெரியாது மறைக்கும் அளவுக்கு சுவையூட்டிகளும் கலந்த கலவையை
நன்றாக ஊற்ற வேண்டும். அவ்விடம் முழுவதும் ஊற்றிய பின் ஒரு குதிரையை மட்டும் வீரர்கள் சிலர் அக்களத்தின் நடுப்பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும். குகையை விட்டு வெளிவரும் குதிரையைக் கண்டு தோகை நாய் மின்னல் வேகத்தில் பாய்ந்து வரும். தோகை நாய்கள் அதன் மீது பாயத் தொடங்கியதும் குதிரையை விட்டுவிட்டு வந்துவிட வேண்டும். எண்ணற்ற தோகை நாய்கள் பாய்ந்து வந்து அவற்றை கடித்து குதறும். இத்தனை நாள் பசிக்கு ஒரு எலும்பினை கூட அவை மிச்சம் வைக்காது. தோகை நாய்கள் இப்புறமும் அப்புறமும் குதிரைக்கரியை இழுத்து முன்காலை மடக்கி உட்கார்ந்து கடித்து உண்ணும் பொழுதெல்லாம் அதனது தோகை பாகு கலவையில் முழுமையாக புரளும். அதன் பிறகு எழுந்து ஓடத் தொடங்கும் பொழுதுதான் தெரியும், வால் பகுதியிலுள்ள தோகையும் அடி வயிற்று முடியும் முழுவதுமாக ஒன்றுடன் ஒன்று ஒட்டி கிடப்பது. அது எவ்வி தவ்வும் பொழுது வாளின் எடையும் தூக்கி தாவ முடியாத அளவுக்கு கனமாக மாறும். முன்னும் பின்னுமாக திரும்பி ஏதேதோ செய்து பார்க்கும். பாகுச் சுவையால் மரக்கிளையில் எவ்விடத்தில் உட்கார்ந்தாலும் எறும்புகளும் பூச்சிகளும் அதனை மொய்க்கத் தொடங்கும். அப்பொழுதுதான் நீள்வாயின் வேட்டை தொடங்கும். தனது கூரிய பற்களைக் கொண்டு திரும்பி திரும்பி அரிக்கும் இடத்தில் கடிக்கத் தொடங்கும். எந்த நேரமும் பூச்சிகள் மொய்த்து கிடக்க, எந்த இடத்தில் நின்றாலும் செவ்வெறும்பும் பாறை எறும்பும் மலை எறும்பும் அதன் மேல் ஏற பேரலறலோடு அது ஓடத் தொடங்கும். உட்கார முடியாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் அது வெகு விரைவிலேயே ஓட முடியாத தன்மை எய்தும். மலை முழுவதும் எதிரொலிக்கும் அதன் மூளைச் சத்தம் சிறிது சிறிதாக குறைந்து இளைப்பின் வழியான முனகலோடு அதன் வாழ்வு முடியும் அப்படின்னு சொல்றான் ஈங்கையன். இரவு நெருங்கியதும் வேலையை தொடங்குறாங்க. குகைக்கு முன்னால் இருந்த செடி கொடிகளை வெட்டி அப்புறப்படுத்துறாங்க. கலவைகள் நன்கு தயாராயிருச்சு. ஈங்கையன் சொன்ன பிறகு அதில் தேவையை உணர்ந்து எங்கும் கிடைக்காத எழுமுட் பசையையும் தெல்லுக்கொடி பசையையும் சேர்க்கிறாங்க. இனி அதன் ஒட்டுத்தன்மைக்கு இணை ஏதும் இல்லை அப்படின்றான் தேக்கன். இரவானதும் வெளிச்சம் விழாதபடி பந்தங்களை திருப்பி வைத்து கலவைகளை கொண்டு வந்து ஊத்துறாங்க. போதும் போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஊத்தி முடிச்சதும் 3 வீரர்கள் குதிரையை பிடிச்சுக்கிட்டு கலவையை நோக்கி நடந்து வராங்க. குதிரைகள் குகை விட்டு வெளியே வர்றத பார்த்த நிமிஷமே நாய்கள் தமது தோகை சிலிர்க்க கிளைகளை விட்டு எழுது. நீள்வாய்கள் மெல்ல திறந்த பொழுது கால்கள் குதிரையை நோக்கி பாய்ச்சலுக்கு ஆயத்தமாகுது. நடுப்பகல கடந்துருச்சு. பாரியை நோக்கி பிட்டன் மலை ஏறி மேலே வரான். தொலைவிலேயே அவன் வர்றத தெரிஞ்சுக்கிட்டான் பாரி. பிட்டனோட பதற்றம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. மேலே ஏறி வந்த பிட்டன் சொல்றான், எதிரி குடிநீர் பற்றாக்குறையின் காரணமாக படையை 2 கூறாக பிரித்துள்ளான். நேற்றிரவு தங்கிய இடத்தை விட்டு இன்னும் ஒரு பகுதி படை புறப்படவில்லை. இதுதான் பொருத்தமான நேரம். இன்றிரவே பின்புற படையை தாக்கலாம் அப்படின்னு சொல்றான். சற்று பொறுத்திருப்போம் அப்படின்றான் பாரி. பிட்டனால பாரியின் வார்த்தைகளை ஏத்துக்கவே முடியல. இது போன்ற சிறந்த வாய்ப்பு இனி கிடைக்காமல் போகலாம். எதனை வைத்து சொல்கிறாய் அப்படின்னு கேட்கிறான் பாரி. எதிரிகள் நீர் பற்றாக்குறையை சமாளிக்க சரியான உத்தியை வகுத்து விட்டார்கள். இன்னும் 2 நாட்கள் இதே தன்மையில் அவர்கள் படையை நகர்த்தி சென்று விட்டால் அதன் பின் அவர்கள் வலிமை அடைந்து விடுவார்கள். எப்படி? 2 நாள் நடை தொலைவில் வட்டாற்றின் ஓரமாக சிறுகானத்துக்கு சற்றே முன்னால் குளம் ஒன்று இருக்கிறது. எக்கோடையிலும் நீர் வற்றாத குளம் அது. துவண்டு போயிருக்கும் எதிரிகளின் யானை படையை அது முழுமையாக தெளிச்சு கொள்ள செய்துவிடும். நாம் அதற்குள் முந்தியாக வேண்டும் அப்படின்னு சொல்றான். பிட்டனின் கூற்று பாரிக்கு வேறொன்றையும் சொல்லுது. சற்றே வியப்போடு, இக்கோடையிலும் அதில் நீர் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறான். வீரர்கள் பார்த்து வந்த பின்னர்தான் உடனடியாக உன்னிடம் சொல்ல மேலேறி வந்தேன் பாரி. அப்படியென்றால் அவர்கள் குளம் நோக்கி நகரட்டும். அதுதான் நமக்கான இடம். பிட்டனுக்கு புரியவே இல்லை. அந்த இடத்துல வச்சு தாக்கலாம் அப்படின்னு பாரி நினைக்கிறானோ அப்படின்னு தோணுன அந்த நிமிஷமே பிட்டன் சொல்றான், அது மேலிருந்து தாக்குவதற்கான நிலவமைப்பு கொண்ட இடமல்ல. அவ்விடத்தில் தாக்குதலை தொடுத்தால் எதிரியை வீழ்த்த முடியாது. அவ்விடத்தில் மட்டுமல்ல, மேலிருந்து தாக்கும் போர் முறையால் எவ்விடத்திலிருந்தும் தாக்கினாலும் எதிரியை வீழ்த்த முடியாது. பாரியா இப்படி சொல்வது அப்படின்னு அதிர்ந்த பிட்டன், ஏன் அப்படி சொல்கிறாய் பாரி அப்படின்னு கேட்கிறான். சோழனின் படையை 2 புறமும் அரணென காத்து வந்து கொண்டிருப்பது நெடுங்காடர்கள். நெடுங்காடர்களா? பிட்டன் ஒரு கணம் உறைஞ்சு மீள்றான். ஆம், அந்த வலிமை இருப்பதால் தான் பரம்புக்குள் துணிந்து இவ்வளவு தொலைவு முன்னேறியுள்ளான் சோழன். பிட்டனுக்கு அடுத்து என்ன கேட்கறதுன்னே தெரியல. அவன் அதிர்ச்சிக்குள்ள மூழ்கிக்கிட்டு இருக்கும்போது பாரி தெளிவு நோக்கி மேலேறிக்கிட்டு இருந்தான்.
குளக்கரை தான் நமது தாக்குதலை தொடங்க போகும் இடம். வீரர்களின் எண்ணிக்கையை பல மடங்கு அதிகப்படுத்த வேண்டும். மீதம் இருக்கும் வடதிசை ஊர்கள் 43க்கும் செய்தி அனுப்புங்கள். இரு கரைகளிலும் வீரர்கள் குவியட்டும். நாளை மறுநாள் நள்ளிரவில் தொடங்குகிறது நமது தாக்குதல் அப்படின்னு சொல்றான் பாரி. தாக்குதல் எப்போ அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்த பிட்டனோட கேள்விக்கு இப்போ விடை கிடைச்சிருச்சு. ஆனா இதுவரை இருந்த வேகமும் தெளிவும் இப்ப குழப்பமா மாறிடுச்சு. மலை முகட்டிலிருந்து கீழே தனது படையை நோக்கி வரான் பிட்டன். எல்லா ஊர்களுக்கும் செய்திகளை கொண்டு சேர்க்க வீரர்கள் புறப்படுறாங்க. வலக்கரையில் இருக்கும் இரவாதனுக்கு மறை குறிப்புகள் மூலம் செய்தி போய் சேர்ந்துருச்சு. வீரர்கள் தாக்குதலை தொடங்க எல்லா வகையிலும் ஆயத்தமா இருந்தாங்க. பிட்டன் மட்டும் விடையில்லாத கேள்வியோட இருந்தான். குளக்கரையில் வைத்து என்ன செய்துவிட முடியும்? குளத்து நீரில் நஞ்சு கலந்து யானைகளை கொல்லும் உத்தியை பாரி ஒரு பொழுதும் கைக்கொள்ள மாட்டான். வேறு என்னதான் செய்ய போகிறான் அப்படின்னு நிறைய கேள்விகள் பிட்டனுக்கு இருந்துச்சு. அதுவரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். பாரி இந்த போர்ல வெற்றி பெறாரா தோக்குறாரா அப்படின்றத பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடியல் பிளாக்ஸ் விடியல். நன்றி, வணக்கம்.